Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா we are going to discuss about heating effects of current. Okay. So நம்மளோட current electricityல இது வந்து ஒரு சின்ன ஒரு small topic மாதிரி தெரிஞ்சாலும் இதுல இருந்து questions வந்து ரெகுலரா வந்துட்டு இருக்கு. Okay. So அத பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். So we are going to discuss about Joules heating, power dissipated across a resistor. அதுக்கப்புறம் energy consumed by a energy supplied, அதாவது power delivered by a battery, power consumed by a battery. இது மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் வித் சம் எக்ஸாம்பிள் இன்ட்ரோடக்டரி ப்ராப்ளம்ஸை பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். ஓகே ரைட் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா டெஃபினட்டாக என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி வீடியோஸ் வந்துட்டுருக்கு. ஸோ நீட் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் தியரியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி படிக்கலாம். ஓகே ஸோ லெட்ஸ் கோ இன் டு த வீடியோ. சரிப்பா. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்கலாம், ஹீட்டிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். சரி, இப்போ என்ன எழுதியிருக்கான்னு பாருங்கள். when a current I, கரண்ட்டுன்றது என்னது, ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் இல்லையா. ஸோ when a current I flow through a conductor having a resistance R. இப்போ ஒரு கரண்ட் வந்து ஒரு கண்டக்டர் வழியாக போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒயர் வழியாக போகுதுன்னு வைங்க. கரண்ட்டு ஒயருக்குன்னு என்ன இருக்குது, நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. R is equal to rho L by Aன்னு ஒரு ஃபார்முலா படித்தோம்ல. ஸோ ஒரு ஒயருக்குன்னு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, பேசிக்கலி a கண்டக்டர். ஸோ அதுதான் இங்கே என்ன சொல்கிறோம், when a current I flow through a conductor having a resistance R, then it becomes hot and its temperature of the conductor starts increasing. அதாவது ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகுதா, it becomes hot and its temperature of the conductor starts increasing. ஸோ கண்டக்டர் என்ன ஆக ஆரம்பிக்குமா, ஹாட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதோட டெம்பரேச்சர் will start increasing. ஸோ இது நடக்குதுல ஒரு ஒயர் வழியாக, தட் இஸ் ஒரு கண்டக்டர் வழியாக நான் கரண்ட் அனுப்பும்போது அதோட ஹாட்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பேசிக்கலி டெம்பரேச்சர் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட். ஸோ அந்த இது நடக்குது இல்லையா, அந்த ப்ராசஸ்ஸு, அந்த இதுக்கு பேர் தான் என்னது, ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் அ கரண்ட். அதுக்கு பேர் வந்து ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் ஆஃப் அ கரண்ட் அப்படின்னு சொல்கிறான். புரியுதா? ஒரு கண்டக்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அதால் அந்த ஒயரோட டெம்பரேச்சர் இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட். ஸோ அந்த எஃபெக்ட் பேர் தான் என்னது, ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். ஏன் வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, பேசிக்கலி ஹாட் ஆகுது அப்படின்னு சொல்கிறான். பேசிக்காக அங்கே என்ன ஆகுதுன்னா ஹீட் எனர்ஜி இஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட். அந்த ஹாட்னஸ் இப்போ 20 டிகிரியில் இருக்குது 25 டிகிரிக்கு மாறுது அப்படின்னா த டெம்பரேச்சர் ஹஸ் பீன் இன்க்ரீஸ்ட். ஓகே ஸோ பேசிக்கலி ஹீட் எனர்ஜி ஹவ் இன்க்ரீஸ்ட். கரெக்டாக சொல்லப்போனால் அப்படி தானே, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அங்கே ஹீட் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ இங்கே பாருங்கள் பேசிக்காக ஏன் இது நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ எலக்ட்ரிக் எனர்ஜி supplied from current flow has been converted into heat energy. இப்போ நல்லா கவனிங்க, ஒரு வயரில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ நம்ம பேசிக்காக என்ன சப்ளை பண்ணியிருக்கோம், we have supplied electrical energy. இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் என்னவா மாறி இருக்கு, ஹீட் எனர்ஜியாக மாறி இருக்கு. பேசிக்காக புரியுதா? நம்ம பேட்டரியிலேருந்து என்ன சப்ளை பண்ணுறோம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அந்த எனர்ஜி பேசிக்கலி இட்ஸ் கெட்டிங் கன்வெர்டட் இன்டு ஹீட் எனர்ஜி. அந்த கண்டக்டர் வழியாக போகும்போது ஹீட் எனர்ஜியாக மாறுது. ஸோ here the electric energy supplied for the current flow has been converted into heat energy. Using this idea, இந்த ஐடியா வந்து ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட்ன்ற அந்த ஐடியா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, மெனி அப்ளைன்சஸ் லைக் அயன் பாக்ஸு, டோஸ்டர்லாம் இருக்குல்ல, ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ணுறீங்களா, அது ஃபியூஸ் ஒயர்ன்றது என்னது, ஒரு சர்க்கியூட்டை இப்போ நம்ம வீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூஸ் கட்டல் வில் பி தேர், ஃபியூஸ் பாக்ஸுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபியூஸ் ஒயர், அங்கே ஒரு ஒயர் இருக்கும். அதுக்கப்புறம் கெய்சர்னு சொல்லிட்டு வாட்டர் ஹீட்டர் இருக்குல்ல, அதுதான் அவன் கெய்சர் அப்படின்னு சொல்கிறான். ஓகே எக்ஸட்ரா வில் ஒர்க். அதாவது மெனி அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இந்த ஜூல்ஸ் ஹீட்டிங் வச்சு, லைக் அயன் பாக்ஸு, டோஸ்டரு, ஃபியூஸ் ஒயர், கெய்சர் இஸ் நத்திங் பட் வாட்டர் ஹீட்டர் வில் ஒர்க். இந்த பிரின்சிபல் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்டை யூஸ் பண்ணி தான் இதெல்லாம் டிவைசஸ்லாம் ஒர்க் ஆகுது. சரி, இப்போ இந்த ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் பற்றி சில பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ கரண்ட் ஐ கேன் பி டிசி ஆர் ஏசி. அதாவது டிசின்றது டைரக்ட் கரண்ட்டு, ஏசின்றது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு. இப்போ டிசி கரண்ட் அப்படின்னா கான்ஸ்டன்ட் கரண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஆம்பியர் ஆஃப் கரண்ட்னா அந்த ஒயர் வழியாக 2 ஆம்பியர் கரண்ட் போனாலும் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் நடக்கும். இப்போ இன் கேஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்னா என்னென்னா, கரண்ட்டோட வேல்யூ வந்து டைம் டிபெண்ட் பண்ணியிருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ஆம்பியர், அப்புறம் 2.5, 3, 1 செகண்ட் 1 ஆம்பியர். அதாவது வேரியேஷன் இன் கரண்ட் வந்து வி கால் இட் அஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். புரியுதா? ஸோ டிசி கரண்ட்னாலும் பிரச்சனை இல்லை, ஏசி கரண்ட்னாலும் பிரச்சனை இல்லை. டெஃபினட்டாக எது நடக்கும், ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் வில் அக்கர். ஸோ கரண்ட் ஐ கேன் பி ஏசி ஆர் டிசி ஃபார் ஜூல்ஸ் ஹீட்டிங் டு அக்கர்.
ஸோ ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் நடக்கிறதுக்கு ஏசினாலும் பிரச்சனை இல்லை, டிசினாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் பல்புலாம் இருக்குல்ல, சின்ன சின்ன பல்பு இஸ் தேர் ரைட். இப்போ உள்ள லேட்டஸ்ட் பல்பு இல்லை, நீங்கள் ப்ரீவியஸாக வந்து ஒரு மாதிரி லைக் எல்லோயிஷாக ஒரு பல்ப் எரியும் பாருங்கள், 60 வாட் பல்ப், இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பல்புலலாம் ஜென்ரலாக பொதுவாக பல்பில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஸ்விட்ச் போடுறோம்ல, பல்போட ஸ்விட்ச், அப்போ என்ன நடக்கும்னா நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சப்ளை பண்ணுறோம். அதில் நான் 100% இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் பல்பில் 100% நான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி சப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அதில் 90% என்ன ஆகிடும், ஹீட் எனர்ஜியாக மாறிடும். ரிமைனிங் வந்து என்னது, லைட் எனர்ஜியாக மாறுது. இப்போ நான் ஒரு பல்பு போடுறேன், உடனே அந்த கலர் வருதில்ல, க்ளோ வருதில்ல, அது வந்து லைட் எனர்ஜி. அந்த பல்பை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், சூடாக இருக்குமா இல்லையா? ஸோ ஒரு பல்பு எரியுது, அதை ஆஃப் பண்ணிவிட்டு தொட்டு பாருங்கள், சூடாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம கொடுத்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து வெறும் 10% தான் லைட் எனர்ஜியாகவும் 90% என்னவாக இருக்குது, ஹீட் எனர்ஜியாகவும் மாறி இருக்குது. இந்த ஹீட் எனர்ஜி மாறினது தான் என்னது, பேசிக்கலி ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். அந்த 90% ஆஃப் த சப்ளைட் எனர்ஜி ஹீட் எனர்ஜியாக மாறிச்சுல, விச் இஸ் நத்திங் பட் த ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். ஸோ அதுதான் இந்த பாயிண்டில் ஐ எம் ட்ரைங் டு சே. அதுக்கப்புறம் என்னென்னா, ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் வந்து கரண்ட் ஃப்ளோட டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்காது. இப்போ இது ஒரு ரெசிஸ்டர்னு வைங்க, சம் கண்டக்டர் ஹேவிங் ரெசிஸ்டன்ஸ் ஆர்னா கரண்ட் இப்படி போனாலும் சரி, இப்படி வந்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் ரெண்டு கேஸ்லையுமே நடக்கும். ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் ரெண்டு கேஸ்லையுமே நடக்கும். ஓகே, சரி, இப்போ அடுத்து நம்ம மூவ் பண்ணலாம். இப்போ காஸ் ஆஃப் ஹீட்டிங். ஸோ ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட்ன்றது ஒரு ஒயரில் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அதனால் ஏற்பட அந்த ஹீட் எனர்ஜி, அந்த கண்டக்டர் ஹீட் ஆகுது இல்லையா, அந்த இதை சொல்கிறது ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட். ஏன் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். See, when a current flow through a resistor, இப்போ ஒரு ரெசிஸ்டர் வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு வைங்க. ரெசிஸ்டர் இஸ் நத்திங் பட் அ பீஸ் ஆஃப் ஒயர். ஓகே, அது வழியாக கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா என்ன ஆகுது, பேசிக்கலி ஒரு கண்டக்டர்னால் எலக்ட்ரான்ஸ் தான் மூவ் ஆகும் இல்லையா, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகும்போது என்ன இருக்குன்னா, உள்ளே வந்து அயான்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் இருக்கும். அதாவது இம்மூவபிள், மூவ் ஆகாத அயான்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுன்னா, அந்த அயான்ஸை போய் மோதும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரான்ஸுக்கு என்ன இருக்குது, ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு வருதுல, தட் இஸ் இட் இஸ் ஹேவிங் ஹை ஸ்பீடு. பேசிக்கலி இட் இஸ் ஹேவிங் கைனட்டிக் எனர்ஜி, half mv². half mv² இருக்குல்ல, வெலாசிட்டி இருந்துச்சுன்னா கைனட்டிக் எனர்ஜி இருக்குது. ஸோ வேகமாக இது எலக்ட்ரான்ஸ் வந்து தனக்கிட்ட இருக்க கைனட்டிக் எனர்ஜியை அந்த அயான்ஸோட மோதும். அப்படி மோதும் போது என்ன க்ரியேட் ஆகும்னா, அந்த அயான்ஸ் வில் ஸ்டார்ட் வைப்ரேட்டிங். அயான்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் இருக்கு இல்லையா, இட் வில் ஸ்டார்ட் வைப்ரேட்டிங். அந்த வைப்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது நம்மளுக்கு என்னவா தெரியும்னா ஹீட்டாக தெரியும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஒரு கண்டக்டரில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. கரண்ட் ஃப்ளோ மீன்ஸ் இட்ஸ் நத்திங் பட் எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த எலக்ட்ரான்ஸ் போய் நேராக போயிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் அண்ட் அயான்ஸ், பாசிட்டிவ் அயான்ஸ், இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம், பாசிட்டிவ் அயான் ஆட்டம்ஸ். ஸோ அது மேலே போய் மோதும் போது என்ன ஆகுது, பேசிக்கலி இது தனக்கிட்ட இருக்க கைனட்டிக் எனர்ஜி எலக்ட்ரான் அந்த ஆட்டம்ஸ்க்கு கொடுத்து வைப்ரேட் பண்ண வச்சிரும். இந்த அயான்ஸ் அண்ட் ஆட்டம்ஸ் வில் வைப்ரேட். அந்த வைப்ரேஷனல் எனர்ஜி தான் நம்மளுக்கு பேசிக்காக என்னவா தெரியுது, ஹீட் எனர்ஜியாக தெரியுது. ஸோ when a current flow through a resistor, the fast moving electrons collides with the atoms and ions in the conductor, due to which kinetic energy of the electrons is transferred to ions and atom, which causes them to vibrate, resulting in heating. ஓகே, நான் இப்போ என்ன சொன்னனோ அதை வந்து பாயிண்ட்டாக எழுதியிருக்கேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ரைட். ஸோ இப்போ அடுத்து ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட்னா என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ இது ரிலேட்டட் சில டேர்ம்ஸ் வந்து இருக்குது, ஃபார்முலாஸு, அது என்னன்றதை பார்ப்போம். இப்போ ஹீட் எனர்ஜி, இப்போ நான் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்குறேன், அந்த கண்டக்டர் என்ன பண்ணுது, சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஹீட் எனர்ஜியை கெயின் பண்ணிக்கிட்டு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுல்ல. ஸோ அதுதான் ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜி ஹெச்ஆர் டினோட் பண்ணுறேன். ஹீட் எனர்ஜி கன்சியூம்டு ஆர் டெசிபேட்டட் இன் அ ரெசிஸ்டர். இப்போ ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, அதில் எவ்வளோ ஹீட் எனர்ஜி கன்சியூம் ஆகுதுன்னு சொல்லலாம். டெசிபேட் ஆகுது மீன்ஸ் வேஸ்ட் ஆகுது. ஏன் இந்த வார்த்தை டெசிபேட்டுன்னு சொல்லியிருக்கான், டெசிபேட் மீன்ஸ் நம்ம கொடுக்கறது வந்து, நான் கொடுத்தது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அந்த ரெசிஸ்டருக்கு, ஆனால் அது என்னவா மாறிடுச்சு, ஹீட் எனர்ஜியாக போயிடுச்சுல, தெர் இஸ் லாஸ். அந்த லாஸ் தான் டெசிபேஷன், வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஸோ ஹீட் எனர்ஜி கன்சியூம்டு ஆர் டெசிபேட்டட் இன் அ ரெசிஸ்டர். ஓகே, ஸோ இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு ரெசிஸ்டர். ஓகே, இது வழியாக என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது, ஐ கரண்ட் ஃப்ளோ ஆகுது. வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் ரெசிஸ்டர் இஸ் வி. இப்போ நல்லா கவனிங்க, இப்போ ஒரு ஃபார்முலா சொல்கிறான். என்ன சொல்கிறான்னா,
dt டைமில் dH amount of heat energy has been consumed. இப்போ dt டைமில் dH amount of heat consume ஆயிருக்கு. dtன்றது ஒரு small time, dHன்றது small heat consumed by the resistor is equal to I into V அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு direct formula. இதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். direct formula. dt டைமில் dH amount of heat is been consumed. அந்த ரேஷியோ வந்து is equal to I into V. புரியுதா? In time dt, dH amount of heat energy is consumed by the resistor. By resistor. புரியுதா? ஸோ இந்த ரேஷியோ இருக்குல்ல, இந்த dH by dt, அதை தான் நம்ம என்ன கூப்பிடுவோம்னா பவர் கன்சியூம்டு ஆர் டெசிபேட்டட் இன் அ ரெசிஸ்டர். இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். dH by dt is nothing but power consumed or dissipated in a resistor. ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து என்ன தெரியும்? V is equal to IR இதுலேருந்து சொல்ல முடியுமா? ஒரு ரெசிஸ்டர் வழியாக I current flow ஆகுது, voltage across them is V. So can I say V is equal to IR? See, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோன்னா dt டைமில் dH amount of heat energy ரெசிஸ்டர் கன்சியூம் பண்ணிச்சு. This is equal to current flowing through it and its potential difference across it, resistor. இப்போ I into V is the power consumed அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ using V is equal to IR from this term, from this one, இதை dH by dt is equal to IVயா? இதில் நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்? I am going to substitute V is equal to IR. இதை உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? I square into R. V is equal to IR இருக்கு இல்லையா? IR சப்ஸ்டியூட் பண்ணால் I square into R I will get. ஸோ இப்போ இதே நான் வந்து இங்கேருந்து I சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ இங்கே இருக்க V இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் I square R, ஐயை சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? V square by R. ஸோ பேசிக்காக என்னென்னா dH by dtன்றது என்னது? பவர் கன்சியூம்டு ஆர் டெசிபேட்டட் இன் ரெசிஸ்டர் இல்லையா? இதை வந்து நான் எப்படி எழுதலாம் I into Vன்னு எழுதலாம், ஆர் I square R இல்லைனா V square by R using this expression. So this is equal to P, which is capital P, which represents the power, okay, consumed by a resistor. Any doubt here? So first expression நீங்கள் நோட் பண்ணுறது என்னன்னா dH by dt டைமில் dH amount of heat energy has been consumed by the resistor, which is equal to current flowing through it into the voltage across it. So இந்த ஃபார்முலாவை you need to know, ரைட்டா? இப்போ அடுத்து பாருங்கள், dt டைமில் dH amount of heat has been consumed. இப்போ எனக்கு அடுத்து இன்னொரு எக்ஸ்பிரஷன் வேணும், which is nothing but heat energy consumed in time t. இப்போ dt டைமில் எவ்வளோ ஹீட் கன்சியூம் பண்ணிச்சு? dH amount of heat energy கன்சியூம் பண்ணிச்சா? இப்போ எனக்கு என்ன வேணும்னா t டைமில் எவ்வளோ ஹீட் கன்சியூம் பண்ணியிருக்கோம்? இப்போ t டைமில் எவ்வளோ ஹீட் கன்சியூம் பண்ணியிருக்கோம் அப்படின்றது என்னோடய கொஸ்டின். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டெஃபினேஷன் இருக்குல்ல, dtயை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். dH is equal to IV dt. dH is equal to IV dtன்னு வருமா? dH is equal to IV dt. இப்போ இது ரெண்டு பக்கம் சரி, இதுதான் இந்த டேர்மை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஐ எம் கெட்டிங் திஸ் ஒன். இதை நான் அடுத்து எப்படி ரீரைட் பண்ணி எழுதுறது? திஸ் இஸ் அன் இம்ப்ளைஸ் சிம்பிள். இந்த டேர்மை இப்படி எழுத போகிறேன், ரெண்டு பக்கம் இன்டகிரேஷன் பண்ணுறேன். ஜீரோலேருந்து H அமௌண்ட், 0 to T அமௌண்ட் இன்டகிரேஷன் பண்ணுறேன். பண்ணோன்னே எனக்கு என்ன எக்ஸ்பிரஷன் வருது? ஸோ இன் டைம் T H amount of heat is been consumed. So heat energy consumed by a resistor in time t is nothing but this formula. So இது standard formula, you need to note. இந்த ரெண்டு ஃபார்முலாவும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா you are done with this section. Okay, so dH amount of heat has been consumed in dt time. அதே மாதிரி in time tல எவ்வளோ amount of heat consumed? H amount of heat consumed. அதோட எக்ஸ்பிரஷன் வந்து இது. பேசிக்காக என்னென்னா நீங்கள் இன்டகிரேஷன் பண்ணி கண்டுபிடிக்கணும், ரைட்டா? ஸோ இப்போ கவனிங்க. ஸோ இதுதானே நம்மளுக்கு கிடைச்ச எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனை தான் இங்கே எழுதியிருக்கேன். நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? V is equal to IRன்னு தெரியல. அதை எடுத்து உள்ளே போடுங்க. போட்டிங்கன்னா என்ன வரும்? I square Rன்னு எழுதலாம், இல்லை V square by Rன்னு எழுதலாம்ல. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா IV இருக்க இடத்துல இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், V square by R. புரியுதாப்பா? ஸோ இது ரெண்டுமே ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். திஸ் இஸ் ஃபார் பவர், திஸ் இஸ் ஃபார் ஹீட் எனர்ஜி கன்சியூம்ட் இன் டைம் t. இப்போ நல்லா கவனிங்க, இந்த எக்ஸ்பிரஷன் வந்துடுச்சு, கரெக்டாக? ஸோ இப்போ நம்மளோட ஃபார்முலாவில் ஹீட்டு கண்டுபிடிக்கும் போது சம்டைம் என்ன ஆகிடும்னா
இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. இதில் சம்டைம் கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடும். இப்போ இந்த ரெசிஸ்டர் வழியாக போகிற கரண்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இருந்துருச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, when current is constant, that is I கான்ஸ்டன்ட் ஆச்சுன்னா, இப்போ இந்த டேர்ம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்க, கரண்ட் என்ன ஆகிடும், கரண்ட்டும் கான்ஸ்டன்ட்டு ரெசிஸ்டரும் கான்ஸ்டன்ட் இல்லையா. ஸோ I ஸ்கொயர் ஆர்ன்ற டேர்ம் என்ன ஆகிடும், ஆர் இஸ் இன் ஜென்ரல் கான்ஸ்டன்ட், I ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஸோ I ஸ்கொயர் வெளில வந்துடுது, ஆரும் வெளில வந்துடுது, இன்டெகிரேஷன். ஸோ இன்டெகிரேஷனை விட்டு கான்ஸ்டன்ட்ஸ் வெளியில் வர முடியும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் நான் இன்டெகிரேஷன் பண்ணுறேன், ஐம் கெட்டிங் T. ஸோ பேசிக்காக H is equal to I ஸ்கொயர் RTன்னு வருதா. இந்த எக்ஸ்பிரஷன் எப்போ யூஸ் பண்ணணும்னா, ஒன்லி வென் கரண்ட் இஸ் கான்ஸ்டன்ட். பட் இந்த எக்ஸ்பிரஷன் தான் ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறப்போ யூ நீட் டு யூஸ் I ஸ்கொயர் RT. இப்போ இந்த I ஸ்கொயரில் ஐயை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாமா, V is equal to IRல சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதே டேர்மை V ஸ்கொயர் பை RTனும் எழுத முடியும், ஆர் VITனும் எழுத முடியும். பட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், திஸ் இஸ் அ ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் பவர், அதில் டவுட் இல்லை. இது வந்து heat energy consumed in time t, general expression. For constant current I need to use this expression. Okay அப்பா, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. ஓகே, ஸோ இதோட லாஸ்ட்டாக வந்து பேட்ரி, பவர் கன்சியூம்டு பை பேட்ரி ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு we go for problems. இப்போ ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பவர் கன்சியூம்டு ஆர் பவர் சப்ளைடு பை அ பேட்ரி. இப்போ பேட்ரி வந்து பவர் சப்ளையும் பண்ண முடியும், பவரை அப்சர்வும் பண்ண முடியும். பவர் இஸ் நத்திங் பட் வாட், ரேட் அட் விச் த எனர்ஜி இஸ் டெலிவர்ட் ஆர் அப்சர்வ். இந்த ரேட்டு எனர்ஜி பை டைம் தான் என்னது நம்மளோட பவர். ஸோ இங்கே இன்கேஸ் ஆஃப் பேட்ரி பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது ஃபுல்லாகவே ரெசிஸ்டர்ஸுக்கு பார்த்தோம், இப்போ நம்ம பார்க்க போகிறது பேட்ரிக்கு. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்கான்றது கவனிங்க, பவர் சப்ளைடு ஆர் பவர் அப்சர்வ்ட் பை அ பேட்ரி. ஓகே, we are going to see that. ரெசிஸ்டர்ஸ் we have already seen. இப்போ நல்லா கவனிங்க, பவர் வந்து they will use the letter P, capital P to denote the power. So this quantity P represents the rate at which energy is supplied or absorbed by the battery. இங்கே ரேட்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேட்னா என்னது, டிவைடட் பை டைம். எவ்வளோ வேகமாக, அதாவது எனர்ஜி பை டைம், எவ்வளோ வேகமாக எனர்ஜி வந்து சப்ளை பண்ணியிருக்கோம் பேட்ரியில், பேட்ரி எவ்வளோ வேகமாக எனர்ஜி சப்ளை பண்ணுது, அவ்வளோ எவ்வளோ வேகமாக எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது அப்படின்றது தான் பவர் இன் கேஸ் ஆஃப் அ பேட்ரி. சரியா. ஸோ இப்போ பாருங்கள், பவரோட ஃபார்முலா என்ன அப்படின்னா E இன்ட்டு I. இப்போ இங்கே இது ஃபார்முலா. இப்போ நான் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணி அதே மாதிரி பவரோட யூனிட்டையும் பார்த்துடலாம். யூனிட் ஆஃப் பவர்ன்றது என்னது, ஜூல் பை செகண்ட், அதாவது எனர்ஜி பை டைம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஜூல் பை செகண்ட், இந்த 1 ஜூல் பை செகண்ட் தான் நான் என்ன சொல்கிறேன், 1 வாட் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ரைட்டா. இப்போ நான் இங்கே என்ன எழுதியிருக்கேன்னு பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு பேட்ரி காமிச்சிருக்கேன். இந்த பேட்ரி ஐடியலா நான் ஐடியலா, நம்மளுக்கு இட் இஸ் அன் ஐடியல் பேட்ரி. ஏன்னா இங்கே வந்து என்ன இல்லை, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ திஸ் இஸ் அன் ஐடியல் பேட்ரி நம்மளுக்கு. ஸோ இங்கே பேட்டரியில் கவனித்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்னது, நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் பார்த்து நம்மளுக்கு என்ன ஆகுது, கரண்ட் இஸ் பீன் ஃப்ளோயிங். நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரியிலேருந்து பாசிட்டிவ் டெர்மினலுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. கரெக்டாக. ஸோ இந்த கண்டிஷனில் வந்து நம்ம ஒரு ஐடியல் பேட்டரி தான் பார்த்துட்ருக்கோம். இந்த சிச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, நெகட்டிவ் டு பாசிட்டிவ் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா நம்மளுக்கு டிஸ்சார்ஜிங் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்சார்ஜிங் மீன்ஸ் பேட்டரி தனக்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியை லூஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த கேஸில் வந்து நம்மளுக்கு எனர்ஜி லூஸ் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல பவர் எவ்வளோ தூரம் லூஸ் ஆகிட்டுருக்கு, எவ்வளோ வேகமாக, பவர்ன்றது என்னது, எவ்வளோ வேகமாக எனர்ஜி லூஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறது. ஸோ E இன்ட்டு I, when current increases power also will increases. ஓகே, இப்போ அதே மாதிரி சம்டைம் வந்து they will give this formula. கரண்ட் இப்படி தான் போகணுன்னு இல்லை, சம்டைம் பேட்டரியில் இப்படியும் போகலாம். கரண்ட்டு பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினல் பார்த்து கரண்ட் ஃப்ளோ ஆகலாம். அந்த கண்டிஷனில் என்ன நடக்குதுன்னா, சார்ஜிங் ஆஃப் பேட்டரி இஸ் அக்கரிங். ஸோ பேட்டரி தன்னை சார்ஜ் பண்ணிகிட்ருக்கு, தட் இஸ் இட் இஸ் கெய்னிங் த எனர்ஜி அப்படின்னு சொல்கிறான். இந்த இடத்துல லூசிங் த எனர்ஜி, இந்த சைடில் கெய்னிங் த எனர்ஜி. ஸோ இப்போ SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ். SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் ஜூல். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்சார்ஜிங்னாலும் சரி, சார்ஜிங் கேஸ்னாலும் சரி, நம்மளோட பவரோட ஃபார்முலா என்னது, E இன்ட்டு I, where E is the EMF of the battery and I is the current flowing through that battery. ஸோ SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜினா நம்ம என்ன சொல்லணும், நம்ம எல்லா எனர்ஜியும் படிச்சிருக்கோம், கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, ரைட். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எனர்ஜிஸ் we have seen. ஸோ எந்த எனர்ஜிக்குனாலும் நம்மளுக்கு யூனிட் என்னவாக இருந்துச்சு, ஜூலாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பார்க்குறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, ஹீட் எனர்ஜிக்கும் சரி, இங்கே ஹீட் படித்தோம்ல, அதுக்கும் யூனிட் வந்து ஜூல்ஸ் தான். இப்போ
SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து நம்மளுக்கு எப்பயும் போல் ஜூல்ஸ் தான். பட் CGS யூனிட்னு ஒரு யூனிட் இருக்குல்ல, சென்டிமீட்டர் கிராம் செகண்டு, அதில் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட யூனிட் வந்து 1 கலோரி. இது 1 கலோரி, திஸ் இஸ் 1 ஜூல். இப்போ இந்த 2 யூனிட்டை தாண்டி நம்மளுக்கு இன்னொரு யூனிட் வந்து தேவைப்படும், which is called as commercial unit. இப்போ நம்ம வீடுகள்லாம் யூஸ் பண்ணும்போது உங்கள் வீட்டில் இந்த EB கரண்ட்டு ரீடிங்ஸ் எடுக்க வராங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் 100 யூனிட் ஆஃப் எனர்ஜி யூஸ் பண்ணியிருக்கீங்க, 100 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்சியூம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவான். அந்த யூனிட் என்ன யூனிட் அப்படின்னா கிலோவாட் ஹவர். ஸோ த கமர்ஷியல் யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் 1 கிலோவாட் ஹவர். ஸோ 100 யூனிட் அப்படின்னா இட் மீன்ஸ் வாட்? இப்போ 100 யூனிட் சொல்கிறேன்னா இட் மீன்ஸ் 100 கிலோவாட் ஹவர். ஸோ இங்கே ஸ்பேஸ் இல்லை, ஸோ ஐ எம் ரைட்டிங் இயர். ஸோ 100 கிலோவாட் ஹவர். இப்போ 1 கிலோவாட் ஹவர்னால் நம்மளுக்கு என்னென்னு தெரியணும். ஓகே, கவனிங்க. ஸோ இப்போ ஜூல் இருக்குது, கலோரி இருக்குது. இவங்க 2 பேருக்கும் உள்ள ரிலேஷன் என்னென்னா 1 கலோரி இஸ் ஈக்குவல் டு 4.2 ஜூல். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து உங்களுக்கு ஒரு ஜூல் எவ்வளோன்னு தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த 4.2 கீழே கொண்டு வந்துடுங்க. ஸோ 1 கலோரி இஸ் ஈக்குவல் டு 4.2 ஜூல்னா அப்போ 1 ஜூல் வந்து இந்த 4.2 கீழே கொண்டு வந்துட்டோம்னா 1/4.2 இஸ் த கலோரி. ஸோ 1 ஜூல் இஸ் ஈக்குவல் டு 1/4.2 கலோரி. புரியுதா? ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்பிரஷன். ஓகே, இப்போ அடுத்து இந்த 1 கிலோவாட் ஹவர்னால் நம்மளுக்கு எப்படி எழுதணுன்றது தெரியணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வீடுகளில் நீங்கள் கமர்ஷியலாக எங்கே வெளியில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கலாக நீங்கள் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மெஷர் பண்ணணுன்னா அது என்ன சொல்லுவோம், கிலோவாட் ஹவரில் தான் சொல்லுவோம், பிகாஸ் தட் இஸ் த கமர்ஷியல் யூனிட். ஸோ 1 கிலோவாட் ஹவர் மீன்ஸ் இதை எப்படி பிரிச்சுக்கோங்க அப்படின்னா 1 × K × W × H பிரிச்சுக்கலாம். ஓகே, 1 kWh, 1 × K × W × H. இங்கே Kன்றது என்னதுன்னா 10⁻³ கிலோன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இங்கே K. Wன்றது என்னது வாட், Hன்றது ஹவர். ஸோ K நான் என்ன எழுதலாம், 1 × K நான் என்ன எழுதலாம் 10⁻³ அதே மாதிரி வாட்டுன்றதை நம்ம என்ன எழுதலாம், வாட்டுன்றது என்னது 1 ஜூல் பை செகண்ட். ஸோ 1 ஜூல் பை செகண்டுன்னு எழுதியிருக்கேன். அண்ட் ஹவர்ன்றது என்னது 1 ஹவர் இஸ் ஈக்குவல் டு 60 × 60 செகண்ட்ஸில். ஸோ 1 ஹவர் இஸ் ஈக்குவல் டு 60 minutes, which is equal to 60 × 60 seconds. ஸோ இப்படி எழுதிட்டேன். ஸோ இந்த இடத்துல இருக்க செகண்டும் இந்த இருக்க செகண்டும் கேன்சல் ஆகிடுது, யூனிட் கேன்சல் ஆகிடுது. ஸோ ஐ எம் லெஃப்ட் வித் வாட் 10⁻³ × 60 × 60 ஜூல்ஸ். ஸோ 60 × 60 × 10⁻³ பண்ணனா ஐ வில் கெட் திஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா 1 கிலோவாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டு 3.6 × 10⁻6 ஜூல்ஸ். இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ உங்கள் வீட்டில் வந்து இப்போ 100 யூனிட் ஆஃப் எனர்ஜி நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன எப்படி பார்க்கணும், நம்ம 100 கிலோவாட் ஹவர் அப்படின்னு அர்த்தம். 100 யூனிட்னா 100 கிலோவாட் ஹவர். அந்த அந்த 1 கிலோவாட் ஹவரை நம்ம எப்படி எழுதலாம், இப்படி எழுதலாமா? ஸோ நான் அப்படி எழுதிட்டேன். ஸோ இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 10⁻8 ஜூல். ஸோ 3.6 × 10⁻8 ஜூல்ஸ் ஆஃப் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நீங்கள் கன்சியூம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் ரீடிங். ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஐ வில் கிவ் யூ சம் இன்ட்ரோடக்டரி ப்ராப்ளம்ஸ், ஸோ யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் த ப்ராப்ளம்ஸ். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு இது டிஸ்பிளே ஆகுது பாருங்கள், ஒரு ப்ராப்ளம். ஓகே, ஸோ அதில் என்ன சொல்லியிருக்கான்றதை பாருங்கள். ஸோ இந்த சர்க்யூட் ஷோன் இந்த ஃபிகர், இந்த சர்க்யூட் ஷோன் இந்த ஃபிகர் find power supplied by the battery, power consumed by battery 4 volt and power dissipated in 3 ohm resistance அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இதை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது, அதாவது பவர் சப்ளைடு பை பேட்ரி அப்படின்னு சொல்கிறான். பவர் சப்ளைடு பை ஸோ இப்போ என்னென்னா நம்மளுக்கு வந்து சிச்சுவேஷன் இஸ் லைக் திஸ் இல்லையா. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ சர்க்யூட் கிவன். இப்போ என்ன கேட்குறான் பாருங்க, அவன் கேட்குற கொஷின்லேயே நம்ம புரிஞ்சுக்க முடியும். பவர் சப்ளைடு பை 10 வோல்ட் பேட்ரி, அதாவது கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது இல்லையா. ஸோ கரண்ட் 10 வோல்ட் வந்து கரண்ட் வந்து இப்படி நெகட்டிவ் டு பாசிட்டிவ் மூவ் ஆகுது. அப்படி இது போகும்போது பேசிக்கலாக இது என்ன சொல்ல வரான், பவர் இஸ் பீன் சப்ளைடு. ஸோ எனர்ஜி வந்து என்ன ஆகுது, பேட்ரியிலேருந்து வெளியில் ஏறுது. அதனால தான் பவர் சப்ளைடுன்னு கேட்குறான் கொஸ்டின்லேயே. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டுக்கார் ரெண்டாவது கொஸ்டின், பவர் கன்சியூம்டு. ஏன்னா கரண்ட் வந்து
இது வந்து சார்ஜிங் கேஸ். கரண்ட் வந்து டுவர்ட்ஸ் அ பாசிட்டிவ் டெர்மினல் போயிட்டு இருக்கனால திஸ் இஸ் சார்ஜிங் கேஸ். பவர் டெசிபேட்டட் இன் 3 ohm ரெசிஸ்டர். 3 ohm ரெசிஸ்டர் வழியாக எவ்வளோ பவர் டெசிபேட் ஆகுது அப்படின்றது சொல்கிறான், கேட்குறான். ஸோ இப்போ இதை பேசிக்காக பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? ஸோ திஸ் இஸ் அ கரண்ட் ஃப்ளோயிங் இன் த சர்க்யூட். ஸோ பவர் டெசிபேட்டட் அக்ராஸ் த பேட்ரிஸ் எப்படி பண்ணுவீங்க? ஸோ பவர் டெசிபேட்டட் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? இப்போ இங்கே வந்து திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் பேட்ரி, திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் கரண்ட், கரெக்டாக இல்லையா? திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் கரண்ட், ஏன்னா இது பேட்ரிஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட்டு, ரெசிஸ்டன்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட், ஸோ கரண்ட் இஸ் கான்ஸ்டன்ட். பவர் டெசிபேட்டட் இன் ரெசிஸ்டர் என்ன ஃபார்முலா வரும்? இன் ரெசிஸ்டர் வாட் ஃபார்முலா we need to use? I into, so V into I, right? V into I basically I square R, correct? So இது ஃபார்முலா is there. அதே மாதிரி பவர் கன்சியூம்டு பை 4 volt பேட்ரி, பவர் கன்சியூம்டு பை 4 volt பேட்டரின்னு சொல்கிறோம். பவர் கன்சியூம்டு பை பேட்ரி, இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? we will use E into I. ஸோ அதே மாதிரி பவர் டெசிபேட்டட், பவர் dissipated, sorry, power consumed and power supplied by battery அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? E into I. ஓகே, ஸோ பேசிக்காக என்ன அப்படின்னா நம்ம இந்த 3 கேஸ் தான் கொஷினாக கேட்டிருக்கோம். இது 3 நம்மளுக்கு பேசிக்காக என்ன தெரியணும்னா கரண்ட்டுன்றது என்ன வேல்யூன்னு தெரியணும். ஸோ இந்த இடத்துல எந்த கேஸில் நம்மளுக்கு வந்து கன்சியூம் ஆகுது, எந்த கேஸில் இப்போ கன்சியூம் ஆகுது? ஸோ இந்த கரண்ட் வந்து டுவர்ட்ஸ் போகிறது இந்த 4 volt இருக்கு இல்லையா, 4 volt கேஸில் தான் நம்மளுக்கு என்ன ஆகுது? திஸ் இஸ் அ 4 volt கேஸ். இந்த 4 volt கேஸில் தான் நம்மளுக்கு பவர் வந்து கன்சியூம் ஆகுது. பவர் சப்ளைட் வந்து 10 volt கேஸு. ஜஸ்ட் அதை நான் நோட் பண்ணிக்கிறேன். பட் 2 கேஸாக இருந்தாலும் நம்மளுக்கு டெஃபினட்டாக அதில் என்ன தெரியணும்? கரண்ட் தெரிஞ்சாகணும். கரண்ட் தெரிஞ்சுன்னா இந்த ப்ராப்ளம் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ பேசிக்காக இந்த சர்க்யூட்டில் கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணலாம்? அப்ளையிங் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. ஓகே, ஸோ என்ன வேல்யூ வரும் நம்மளுக்கு? ஸோ திஸ் இஸ் high low, this is high, this is low. ஸோ நம்ம இப்படி வரும், ஹை டு லோ வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? மைனஸ் ஐ இன்ட்டு, இப்போ ஸ்மால் ஐன்னு போட்டுக்கலாமா கேபிட்டல் ஐயா? ஓகே, ஐ வில் புட் ஸ்மால் ஐ, ஏன்னா நான் இங்கே ஸ்மால் ஐ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் ஸ்மால் ஐ. ஐ இன்ட்டு வாட்? 3. அதுக்கப்புறம் ஹை டு லோ வரும்போது என்ன வருது? மைனஸ் 4 volt. லோ டு ஹை வரும்போது 1 second it is plus 10. this will be equal to 0. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? மைனஸ் 3i ப்ளஸ் 6 volt will be equal to 0. ஸோ இதை நம்ம அந்த சைடு கொண்டு போனோன்னா என்ன வரும்? மைனஸ் 3i மைனஸ் 6 volt, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா i will be equal to 2 volt. கரெக்டாக இல்லையா? ஸோ i is equal to 2 volt we are getting. கரெக்டா? எஸ். ஸோ ஐ ஆம் சாரி, இது கேன்சல் ஆகிடுச்சு. இது வந்து 6 volt, பட் யூனிட் ஃபைனலாக கரண்ட்டு இது வந்து 6 watt. இது யூனிட் தானே, மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ மைனஸ் 6, ஆன்சர் வந்து ஃபைனலாக 2 ampere. ஸோ 2 ampere கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கலாக நம்ம ஆன்சர் எழுதிடலாம்ல, கரண்ட் தெரிஞ்சிச்சு 2 ampereன்னு. ஸோ 2 square, வாட் இஸ் த ரெசிஸ்டர் வேல்யூ? 3, which will be equal to 4 into 3 12. பவர் நம்ம கண்டுபிடிக்கிறோம், பவரோட யூனிட் என்னது? வாட்டில் போடணும். அதே மாதிரி இது வந்து 4 volt பேட்ரி, 4 into அது வழியாக என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுது? 2 ampere. ஸோ 4 into 2 8 watt. அதே மாதிரி இது வந்து என்னது? 10 volt. ஸோ 10 into what is the current flowing? கரண்ட் ஃப்ளோ ஆகிறது வந்து 2 ampere. ஸோ டோட்டலாக 20 watt. இப்போ எஸ், ஸோ திஸ் இஸ் அ சிச்சுவேஷன் அண்ட் திஸ் இஸ் த ஆன்சர்ஸ் we got. ரைட்டா? இப்போ நீங்கள் எனக்கு கரெக்டாக சொல்லுங்கள், இந்த இடத்துல வந்து ஒரு க்ரூஷியலான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துல யார் வந்து பவர் டெலிவர் பண்ணுறா? ஹூ இஸ் கிவிங், ஹூ இஸ் சப்ளைங் த பவர்? 10 volt வந்து பவர் சப்ளை பண்ணுது, ஏன்னா கரண்ட் டைரக்ஷன் வந்து நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஸோ 10 volt வந்து பேசிக்கலாக பவர் சப்ளை பண்ணுது. யார் அதை வந்து டெசிபேட் பண்ணுறா? இந்த 3 ohm ரெசிஸ்டர் வந்து எனர்ஜியை டெசிபேட் பண்ணுது, தட் இஸ் வேஸ்ட் பண்ணுது பவரை. ஸோ இந்த 10 volt கொடுக்குறத யாரெல்லாம் கன்சியூம் பண்ணுறா அப்படின்னா 4 voltum
இந்த ரெசிஸ்டர் தான் கன்சியூம் பண்ணுது. அது இங்கே வந்து ஒரு பவர் இஸ் நத்திங் பட் வாட், எனர்ஜி சப்ளைட் பர் யூனிட் டைம். இங்கே பவர் வந்து கன்சர்வ்டாக இருக்கணும். பவர் மீன்ஸ் இப்போ 10 வோல்ட் வந்து பவரை சப்ளை பண்ணியிருக்கு. எவ்வளோ அது? 20 வோல்ட்டு. திஸ் இஸ் சப்ளைடு பை 10 வோல்ட் பேட்ரி. ஸோ பவர் சப்ளைட் பை 10 வோல்ட் பேட்ரி இஸ் ஈக்குவல் டு பவர் கன்சியூம்டு பை த 4 வோல்ட் ரெசிஸ்டர். ஏன்னா கன்சியூம் பண்ணுது, எனர்ஜி கெயின் பண்ணிகிட்ருக்கு. திஸ் இஸ் ஈக்குவல் டு த பவர் dissipated பை த 3 ஓம் ரெசிஸ்டர். இந்த ஃபார்மில் கரெக்டாக வரணும்ல, வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். திஸ் இஸ் 10 வோல்ட், எவ்வளோ 20யா? பிவிக்கு என்ன வந்துச்சு? 8 வாட்டு, அதுக்கு 12. ஸோ இப்போ கரெக்டாக வருதான்னு பாருங்கள். 10 வோல்ட் 20 வோல்ட் சப்ளை ஆச்சு, 4 வோல்ட்டு கன்சியூம் ஆச்சு, 12 வோல்ட் என்ன ஆச்சு? டிசிபேட் ஆச்சு இந்த ரெசிஸ்டர். ஸோ இங்கே 20, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் 20. ஸோ இட் இஸ் பீன் எனர்ஜி கன்சர்வேஷன். பேசிக்கலி கொடுத்த எனர்ஜி வந்து எனர்ஜி பர் யூனிட் டைம் இஸ் பீன் சேம் ஆன் போத் த சைட்ஸ். ஓகே, குட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த சர்க்யூட் ஷோன் இன் த ஃபிகர், ஃபைண்ட் த ஹீட் டெசிபேட்டட் அக்ராஸ் த ஈச் ரெசிஸ்டன்ஸ் இன் 2 செகண்ட்ஸ். அதாவது இவன் ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்கான். இந்த சர்க்யூட்டில் என்ன கேட்குறான்? ஒரு ரெசிஸ்டர் வழியாக எவ்வளோ எனர்ஜி வந்து டெசிபேட், ஹீட் டெவலப்ட் அக்ராஸ். தே ஆர் ஆஸ்கிங் ஹீட் டெவலப்ட் அக்ராஸ் ஈச் ரெசிஸ்டன்ஸ் இன் 2 செகண்ட்ஸ். ஸோ 2 செகண்ட்ஸில் ஒரு ரெசிஸ்டர் அக்ராஸில் எவ்வளோ ஹீட் வந்து ஹீட்டு கேட்குறான். பவர் கேட்கல, பவர் டெசிபேட்டட் கேட்கல, ஒரு ரெசிஸ்டர் அக்ராஸ் ஹீட்டு கேட்குறான். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமை பார்க்கலாம். ஸோ கொஷின் புரியுதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக இதான் நம்மளுக்கு கொடுத்த சர்க்யூட்டு. திஸ் இஸ் 3 ஓம், 6 ஓம், 5 ஓம். ஓகே, ஸோ திஸ் இஸ் 20 வோல்ட். ஸோ இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஸ்டின். அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, ஹீட் H என்னன்னு கேட்குறான். ஃபார் 2 செகண்ட்ஸ், ஃபார் 2 செகண்ட்ஸுக்கு எவ்வளோ ஹீட் வந்து டெசிபேட் பண்ணியிருக்கு, வேஸ்ட் பண்ணியிருக்கு ஹீட்டா அப்படின்றத கேட்குறான். ஸோ இப்போ என்னென்னா, நம்மளுக்கு ஹீட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது? இது மாதிரி இந்த பவர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை நம்ம ப்ராப்பராக நோட் பண்ணிக்கணும். அந்த ஃபார்முலாவில் என்ன தேவையோ அதை வந்து சர்க்யூட்டில் கண்டுபிடிச்சி அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் ப்ரீவியஸ் கேஸ் ப்ராப்ளமும் அப்படி தானே பண்ணோம். ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளமே அப்படி தானே பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபார்முலாவை எழுதிட்டேன், அந்த ஃபார்முலாவுக்கு என்ன தேவையோ கண்டுபிடிச்சிட்டு சர்க்யூட்டில் கேவிஎல் அப்ளை பண்ணிவிட்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு ரெசிஸ்டர் அக்ராஸ்லேயே என்ன கண்டுபிடிக்கணும்? நான் ஹீட் கண்டுபிடிக்கணும் ஃபார் 2 செகண்ட்ஸ். அதுக்கு என்னென்ன ஃபார்முலா இருக்குது? V into I. ஸோ V is the voltage across the resistor, I is the current flowing through the resistor. இதை நான் எப்படி எழுதலாம்? I square R. இப்படி எழுதலாமா எழுதக்கூடாதா? ஐ கேன் ரைட் இட் அஸ் I square R அப்படின்னு எழுதலாம்ல. ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். I square R V square by R. இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா. இன்ட்டு T மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஏன்னா திஸ் இஸ் கான்ஸ்டன்ட் பேட்டரி, திஸ் இஸ் நாட் அ வேரியபிள் சோர்ஸ். 20 வோல்ட்டுன்றது 20 வோல்ட்டு தான். ஸோ அப்போது இந்த சர்க்யூட் வழியாக இருக்கக்கூடிய எல்லா கரண்ட்டுமே என்னவாக இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எப்போ யூஸ் பண்ணலான்னு படிச்சிருக்கோம். I is equal to கான்ஸ்டன்ட். ஏன் இந்த சர்க்யூட்டில் கரண்ட் இஸ் கான்ஸ்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடில் I போகிற கரண்ட்டு என்ன ஆகிடும்? இங்கே ரெண்டாக பிரியும், I1 I2ன்னு. இதெல்லாம் நம்ம கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் படிக்கும் போதே பார்த்துருக்கோம். இங்கே ரெண்டு சைடும் வர கரண்ட் திரும்ப ரீஜாயின் ஆகிட்டு கரண்ட் இப்படி வந்துடுது. கரெக்டாக? ரைட். ஸோ இப்போ என்னென்னா, திஸ் இஸ் அ ஃபார்முலா. நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, 3 சாய்ஸ் இருக்குது எனக்கு. V into I into T. இங்கே Tன்றது என்னது? டைமு. டெஃபினட்டாக இங்கே டைம் வந்து 2 செகண்ட்ஸுன்றது கிளியராக கொடுத்துட்டான். ஸோ T வந்து 2 எனக்கு தெரிஞ்சிருச்சு. 2 செகண்ட்ஸுக்கு எவ்வளோன்னு கேட்குறான். இப்போ V into I நான் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஹீட்டை I square R பண்ணியும் பண்ணலாம். V square by Rம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக? சொல்லுங்கள், இப்போ என்ன பண்ணலாம் நம்ம? கேன் ஐ யூஸ் திஸ் ஒன்? நான் இப்போ இதை யூஸ் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கரண்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு ரெசிஸ்டரோட மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி இல்லை. ஸோ இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? எல்லா ரெசிஸ்டர்லேயும் எவ்வளோ ஹீட் டெசிபேட் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ பேசிக்காக எனக்கு எல்லா ரெசிஸ்டருக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய கரண்ட் எனக்கு தெரிஞ்சாகணும். தெரிஞ்சிச்சுன்னா என்னோடய ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகே,
ஸோ ரைட்ப்பா. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த சர்க்யூட்டை வந்து கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் ஸ்டைல் தான், உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் எந்த ரெசிஸ்டரோட கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டனாலும் I2R × T 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். பட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஸ்டைலில் ட்ரை பண்ணுங்கள். திஸ் இஸ் 3 ohm. திஸ் இஸ் வாட்? $20 volt. This is 3 ohm. இது வந்து 5 ohm. நான் இப்போ என்ன பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரெண்டு ரெசிஸ்டரோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம 1/6 + 1/3 is equal to 1/R, the equivalent resistance. வேல்யூ என்ன வரும் நம்மளுக்கு? 3/6 வருமா, which is 1/2. இங்கே என்ன வரும்? 2 ohmனு வரும். ஸோ R equivalent வந்து நம்மளுக்கு 2 ohm. I will have 2 ohm. கரெக்டாப்பா? எஸ். ஸோ this is the current flowing. So this is the equivalent resistance. I is the current flowing. கரெக்டாக இல்லையா? யா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கரண்ட்டு எனக்கு ரெசிஸ்டர்ஸ் வழியாக என்னென்ன கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அடுத்து? this is the formula. கரண்ட் அக்ராஸ் இண்டிவிஜுவல் இது தெரிஞ்சதுன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, எஸ். ஸோ கேவிஎல் அப்ளை பண்ணலாமா? கேவிஎல் அப்ளைங், இந்த லூப்பில் நான் அப்ளை பண்ண போகிறேன். கரண்ட் கண்டுபிடிக்கணும். கேவிஎல் டெக்னிக் தெரியலனா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பாருங்கள். ஓகே, ஸோ ஹை டு லோ போகும்போது -I × 3, ஹை டு லோ × 2 -I × 5. லோ டு ஹை போச்சுன்னா என்னது? லோ டு ஹை போச்சுன்னா பாசிட்டிவ். +20 will be equal to what? 0. கரெக்டா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? -10I + 20 = 0. கரெக்டா? ஸோ இந்த இதை அந்த சைடு கொண்டு போங்க. 20 is equal to 10I. ஸோ ஐயோட வேல்யூ என்ன இருக்கும்? 2 ampere. I is equal to 2 ampere அப்படின்னு வருது. ஸோ நான் பேசிக்காக கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ ஆல் தீஸ் ரெசிஸ்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்டா? இப்போ எனக்கு வந்து இது this resistor 2 ohm is based on இந்த 2 ohm resistor வந்து is from these two resistors. இந்த ரெசிஸ்டரோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இது. பட் ஆனால் நம்ம இண்டிவிஜுவல் ரெசிஸ்டருக்கு கொஸ்டினில் கேட்டிருக்கான். கரெக்டாக? ஸோ இதுக்கு அக்ராஸில் என்ன வோல்டேஜ் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ப்பா. இதுக்கு அக்ராஸில் என்ன வோல்டேஜ் இருக்குது? சரி, இப்போ எனக்கு I தெரிஞ்சிருச்சு, பட் எனக்கு I1 and I2 தெரியணும். அப்போ தான் இவங்க ரெண்டு பேரோட ஹீட் டெசிபேட்டடை நான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ பேசிக்காக அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? வோல்டேஜ் அக்ராஸ் இட் என்னன்றதை நம்ம பார்க்கணும். வோல்டேஜ் அக்ராஸ் இட் என்னது? நம்மளுக்கு கரண்ட் தெரிஞ்சிருச்சு. வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் ஒன்? ஸோ வோல்டேஜ் அக்ராஸ் 2 ohm என்ன வரும் நம்மளுக்கு? 2 ohm. ஸோ V = IR தானே ஃபார்முலா. V தான் எனக்கு கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ திஸ் ஒன்? 2. வாட் இஸ் த ரெசிஸ்டன்ஸ்? 2. ஸோ பேசிக்கலாக 4 volt. கரெக்டாக? நல்லா கவனிங்க. இந்த 2 voltக்கு வந்து எவ்வளோ, 2 ohmக்கு வந்து எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்கான்? 4 volt. இப்போ இந்த 2 ohm இஸ் ஃப்ரம் வேர்? இது ரெண்டு காம்பினேஷன்லேருந்து தான் இது வந்துச்சு. ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் 4 volt. புரியுதா இல்லையா? சரி, இதிலேருந்து தான் 2 ohm வந்துச்சு. இது போகிற வழியாக போகக்கூடிய கரண்ட்டை வச்சு நான் என்ன பண்ணுறேன்? 4 voltன்றது இது கண்டுபிடிச்சோன்னா, விச் இஸ் பேசிக்கலி சேம் ஆஸ் திஸ் ஒன். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா, இதுக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய 4 voltன்னு கண்டுபிடிச்சிட்டோம். தீஸ் டூ ரெசிஸ்டர்ஸ் ஆர் இன் பேரலல். ரெண்டு ரெசிஸ்டர்ஸ் பேரலில் இருந்தால் உடனே நம்ம என்ன சொல்லிடலாம்? தே ஆர் ஹேவிங் சேம் வோல்டேஜ். இப்போ நான் எனக்கு என்னென்னா, I எனக்கு தெரிஞ்சிருச்சு 2 ohmனு, சாரி 2 ampereன்னு. எனக்கு I1 and I2 தெரியணும். ஸோ I is equal to what? V/R. வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் ஒன்? I1 இப்போ நான் கண்டுபிடிக்கணும். I1 கண்டுபிடிக்கணும்னா வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் திஸ் ஒன்? ஸோ நான் ஓம்ஸ் லா ஃபார்மில் தான் அப்ளை பண்ண போகிறேன் இதுக்கு அக்ராஸில். ஸோ 6 ohmக்கு அக்ராஸ் என்ன வோல்டேஜ் இருக்குது? 4 volt. ரெசிஸ்டன்ஸ் வந்து 6 ohm. கரெக்டாக இல்லையா? ஸோ 4/6 is the ampere of current has been flowing here. ஸோ I1 ஓட வேல்யூ என்னது? 2/3 ampere. கரெக்டாக இல்லையா?
see இதுக்கு அக்ராஸில் இருக்க வோல்டேஜ் எனக்கு தெரிஞ்சிருச்சுப்பா. பேரலாக இருக்கனால ரெண்டு பேருக்கும் சேம் வோல்டேஜ். ஐயோட ஃபார்முலா என்னது? I is equal to V by R1. ஏன் V? It is having a voltage of V 4 volt. ஸோ அதை நான் போட்டுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் I2 கண்டுபிடிக்கணும். this one I2 எப்படி கண்டுபிடி? I2 is equal to V by R2. இதுவும் 4 volt தான், because they are in parallel with 6 ohm. இது ரெண்டுக்கும் சேம் வோல்ட். ஸோ வாட் அபவுட் R2? 3. ஸோ 4 by 3 4 by 3 ஆம்பியர். ஸோ I2ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னது? 4 by 3 ஆம்பியர். புரியுதா? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? பேசிக்கலி we have found the கரண்ட்டோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவ்வளோதான், ஒர்க் இஸ் சிம்பிள். கரண்ட் அக்ராஸ் எவ்ரி ஒன் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ ஒரு ரெசிஸ்டர் எடுத்துக்கலாம். ஃபார் 3 ohm, what is the heat dissipated? What is the current flowing through this? I square RT இல்லையா? ஐன்றது என்னதுங்க? What is I value? 2 square. ஆரோட வேல்யூ வந்து இந்த ரெசிஸ்டருக்கு 3 ohm ரெசிஸ்டர்னால 3. What is the time taken? 2 டைமுக்கு எவ்வளோ ஹீட் டெசிபேட் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் இதோட ஆன்சர். கரெக்டாக? ஸோ 4 into 6 24 வருமா? 4 into 6 ஸோ 24 joules. அதுக்கப்புறம் ஃபார் 6 ohm என்ன வரும்? 6 ohm எடுத்துக்கிட்டோன்னா H is equal to என்ன வரும்? I1 square RT, ரைட்? ஸோ இந்த ரெசிஸ்டர் என்னது நம்மளுக்கு? வாட் இஸ் 1? 2 by 3 whole square. What is the resistance? 6 ohm. What is the time? Time வந்து 2 seconds. ஸோ இதெல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். பேசிக்கலி உள்ள 4 by 9 into யா. ஸோ இதுலேருந்து ஆன்சர் என்ன சொல்லலாம்? இது 2, இது 3. ஸோ பேசிக்காக ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு? 8 16 by 3. This is joules amount of heat has been dissipated. So for 3 ohmக்கு என்ன வரும்? இதே மாதிரி போட்டிங்கன்னா I2 square R into T. அந்த ஆரோட வேல்யூ என்னது? 4 by 3 whole square. ஆரோட வேல்யூ என்னது நமக்கு? 3. How much time taken? 2 seconds. ஸோ இதுபடி நம்ம என்ன பண்ணலாம்? 16 by 9 into 3 into 2. ஸோ இது எது கேன்சல் ஆச்சுன்னா என்ன ஆகும் நம்மளுக்கு? 1. This is 3. ஸோ 32 by 3 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வருது. கரெக்டாக? எஸ். ஸோ இது இவ்வளோ ஜூல்ஸ் அமௌண்ட் ஹீட் ஹாஸ் பின் டெசிபேட்டட். அதுக்கப்புறம் ஃபார் 5 ohm. 5 ohmக்கு எப்படி பண்ணலாம்? H is equal to what current? I square RT. ஸோ I வந்து என்ன கரண்ட்டு இது வழியாக ஃப்ளோ ஆகுது அப்படின்னா 2 ஆம்பியர் ஸ்கொயர். ஸோ வாட் இஸ் திஸ் ஒன்? ஆரோட வேல்யூ 5 into 2. ஸோ 4 into 2 8. 8 5 are 40. ஸோ 40 joules. புரியுதா இல்லையா? எஸ். புரியுதாப்பா? யா. திஸ் இஸ் த heat dissipated across individual resistors. நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராப்ளம் போகலாம். ஓகே, இப்போ இந்த கொஷினை பாருங்கள். ஸோ which of the following acts as a circuit protection device? எது வந்து சர்க்கியூட்டை ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட், அது நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக் அப்ளைன்சஸ்னாலும் சரி, அந்த டிவைஸை அப்ளைன்சஸை ப்ரொடெக்ட் பண்ணுற டிவைஸ் எது அப்படின்னு கேட்குறேன். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபியூஸு, இண்டக்டர், கண்டக்டர் அண்ட் ஸ்விட்ச்சு. ஸ்விட்சுன்றது என்னென்னா 2 ஒயருக்கு நடுவில் இருக்கக்கூடிய கனெக்ஷனை கொடுக்கறதுக்கு தான் ஸ்விட்ச்சு. இப்போ நம்ம வீட்டில் ஸ்விட்ச்சு போடுறோமா, அப்போ நம்ம பேசிக்கலாக கனெக்ஷன் கொடுக்குறோம் ஒயரில், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ பட் ஆனால் சர்க்கியூட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்றது என்னென்னா, திடீர்னு வந்து ஒரு ஷார்ட் சர்க்கியூட் நடக்குதுன்னு வைங்க. ஓகே, ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ஷார்ட் சர்க்கியூட்டோ ஏதோ ஒரு ஃபிசிக்கலாக ஏதோ ஒரு டேமேஜ் நடக்குது ஒரு எலக்ட்ரானிக் அப்ளைன்சஸ்க்கு. அப்போ வந்து அது சடனாக ஒரு சர்க்கியூட் வந்து டேமேஜ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பேசிக்காக என்ன ஆகுது, ஒரு சர்க்கியூட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸ் தேவை. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெஃபினட்டாக ஸ்விட்ச்சு கிடையாது, அது வந்து சர்க்கியூட்டில் கனெக்ஷன் கொடுக்க தான் ஹெல்ப் பண்ணுது. கண்டக்டர் வந்து ஒரு ஒயர், அதுவும் கிடையாது. இண்டக்டர் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிரின்சிபல், அதுவும் கிடையாது. இண்டக்டரை நீங்கள் படிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இட் அப்போசஸ் த சேஞ்ச் இன் கரண்ட் ஃப்ளோ, மற்றபடி அதோட ஒர்க் எதுவும் இல்லை. ஸோ ஃபியூஸ் தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு நோட்ஸாகவே எடுத்துக்கலாம் இந்த கொஸ்டினை. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிவைஸ் ஆக்ட்ஸ் அஸ் அ டு ப்ரொடெக்ட் அ சர்க்கியூட் அப்படின்னும் போது ஃபியூஸ் தான் ஆன்சர். இப்போ அதுக்கப்புறம் வந்து
இன்னொரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபியூஸ் ஒயர் இஸ் a wire of what? High resistance, high melting point, high resistance, low melting point, low resistance, low melting point, low resistance and high melting point. அதாவது என்னென்னா ஃபியூஸ் ஒயரோட ஒர்க் என்ன அப்படின்னா இட் இஸ் அ ஒயர். ஓகே, அந்த ஒயர் என்ன ஆகும் அப்படின்னா சடனாக ஒரு சர்க்கியூட்டில், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு சர்க்கியூட்டில் வந்து ஹை கரண்ட்டு சடனாக அதுவும் ஒரு ஒயர் தான், அதுக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இட்ஸ் ஆல்சோ ஒயர், ஃபியூஸ்ன்றது ஒரு ஒயர் தான், அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ வந்து கரண்ட் சடனாக அதில் ஹை கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு வைங்க ஃபியூஸில். அது என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட்டு ஒரு ஒயரில் ஃப்ளோ ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்டால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அப்படி டெம்பரேச்சர் சடனாக இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த ஃபியூஸ் ஒயரோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ அந்த ஹை கரண்ட் சடனாக ஹை கரண்ட் ஃப்ளோ ஆகுதுல்ல, இட் இஸ் அ சைன் ஆஃப் டேஞ்சர். சடனாக அது மாதிரி கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடாது சர்க்கியூட்டில். ஸோ அதனால் என்னென்னா அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்னா அந்த ஒயர் வந்து கனெக்ட் ஆகிருக்குல்ல சர்க்கியூட்டில், அது வந்து மெல்ட் ஆகிடும். ஸோ லோ மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கணும் அதுக்கு. திடீர்னு அதோட டெம்பரேச்சர் கரண்ட் ஃப்ளோ ஆகும் சடனாக ஹை கரண்ட்டு, அப்போ அது வந்து ஹை டெம்பரேச்சர் போகும்போது அந்த டெம்பரேச்சருக்குள்ளே அது மெல்ட் ஆகிடணும். ஸோ லோ மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கிறது தான் பெஸ்ட்டு ஃபியூஸ் ஒயருக்கு. அப்போ தான் அது மெல்ட் ஆகிடோன்னா கனெக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடும். இந்த ஹை கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறது கட் ஆகிடும். ஏன்னா இது மெல்ட் ஆகிட்டு உருகிடுச்சுன்னா அந்த கனெக்ஷன் சர்க்கியூட்டில் போய்ட்டு கனெக்ஷன் ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஹை கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஸோ நம்மளுக்கு என்னென்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் தான் ஹை ஜூல்ஸ் எஃபெக்ட். நீங்கள் இதை எழுதிக்கோங்க, ஹை ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் தான் ஹை ஜூல்ஸ் எஃபெக்ட். லோ மெல்ட்டிங் பாயிண்ட் இருக்கணும். லோ மெல்ட்டிங் பாயிண்ட் இருந்தால் தான் ஃபார் அ ரீசனபிள் கரண்ட், சடன் ஸ்பைக் ஆஃப் கரண்ட்டுக்கு உடனே அது மெல்ட் ஆகும். நம்ம ஹை மெல்ட்டிங் பாயிண்ட்டுன்னு வைங்க, ரொம்ப அதிக டெம்பரேச்சரில் தான் மெல்ட் ஆகும் அப்படின்னா ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் மீன்ஸ் ஹை டெம்பரேச்சரில் அது மெல்ட் ஆகணும். லோ மெல்ட்டிங் பாயிண்ட் இருந்தால் தான் கரெக்டு. ஸோ தட் சடனாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் கூட உடனே அது மெல்ட் ஆகக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கும். ஸோ ஹை ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லோ மெல்ட்டிங் பாயிண்ட் இஸ் அவர் ஆன்சர். சரி, அதாவது என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள், 3 equal resistors, அதாவது 3 equal resistors connected in series across a source of EMF together. ஓகே, ஸோ 3 resistors ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் உள்ள வேல்யூஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் அக்ராஸ் அன் EMF. ஓகே, டுகெதர்னால் எல்லாமே சேர்ந்து. அதுக்கப்புறம் டெசிபேட்ஸ் 10 volts ஆஃப் பவர். அதாவது என்னென்னா கொஷினை படிக்கும் போதே நம்ம கரெக்டாக படிக்கணும். 3 equal resistors connected in series across a source of EMF together dissipates. அதை வந்து சேர்த்து படிக்கணும். together dissipates. 3 resistors connected in series across an EMF together connected together அப்புறம் dissipates படித்தா அதுக்கு ப்ராப்பர் மீனிங் வராது. ஸோ கொஷினை படிக்கும் போதே எப்படி படிக்கணுன்றதுக்கு 3 equal resistors connected in series across a source of EMF together dissipates. அதாவது 3 ரெசிஸ்டர் சீரீஸில் கனெக்ட் ஆகிருக்கு வித் அன் EMF. 3 பேரும் சேர்ந்து எவ்வளோ டெசிபேட் பண்ணுறாங்களாம்? 10 volt அப்படின்றது அர்த்தம். ஸோ 3 பேருனா என்ன அர்த்தம்? ஒருத்தரோட ஸோ 3 பேருமே பவர் டெசிபேட் பண்ணுறாங்க. 3 பேருக்குமே என்ன ஆகும்? சேம் கரண்ட்டு தான் ஃப்ளோ ஆகும், ரைட்? ஸோ பேசிக்காக ஒருத்தரும் எவ்வளோ பவர் டெசிபேட் பண்ணுவான்? I ஸ்கொயர் R அப்புறம் I ஸ்கொயர் R. கரெக்டாக இல்லையா? 3 பேருமே சேம் பவர் தானே டெசிபேட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக இங்கே ஐன்றது என்னது? ஸோ பேசிக்கலாக 3I ஸ்கொயர் Rன்னு எழுதலாமா? ஸோ 10 volt டிவைடட் பை 3I ஸ்கொயர் R இப்படி எழுதலாம் இல்லையா நம்மளால்? நான் சொல்கிறது கரெக்டாக. டுகெதர் டெசிபேட்ஸ்னால் 3 ரெசிஸ்டர்ஸ் சேர்ந்து. நீங்கள் டுகெதரையும் ரெசிஸ்டரையும் பிரித்து படிச்சிங்கன்னா அது வேறு மீனிங் தந்துடும், ரைட்? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள், வாட் வில் பி த பவர் டெசிபேட்டட் in what if the same resistors are connected in parallel across the same source of EMF. இதே 3 ரெசிஸ்டர்ஸை நான் பேரலில் கனெக்ட் பண்ணுறேன் வித் த சேம் சோர்ஸ் ஆஃப் EMF. இந்த கேஸில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ பவர் டெசிபேட் ஆகும்? டுகெதர் 1 second டுகெதர்னு வந்துடணும். டுகெதர் சேர்ந்து தானே 10 volt. அதே மாதிரி டுகெதர் சேர்ந்து பேரலில் கொஷினில் அதை கொடுக்கல. அவன் என்ன கேட்டிருக்கான்? வாட் வில் பி த பவர் டெசிபேட்டட் இன் வாட் இஃப் த சேம் ரெசிஸ்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். டுகெதர்னு சொல்லணும்ல, இவங்க எல்லாருமே சேர்ந்து எவ்வளோன்னு சொல்லணும், அவன் சொல்லலை. ஸோ இதுலேருந்தே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அவன் சொல்ல மாட்டான், நம்ம தான் புரிஞ்சுக்கணும். டுகெதர் 3 பேர் சேர்ந்து 10 voltனா இப்போ 1 second என்ன கேட்குறான்? டுகெதர் சேர்ந்து எவ்வளோ பவர் டெசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, இந்த சர்க்கியூட்டில் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? 10 volt வந்து இஸ் டெசிபேட்டட் பை இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர்ஸ். 3 ரெசிஸ்டர்ஸ்க்கு I ஸ்கொயர் R ஃபார்முலா போட்டேன் நான். ஐம் கெட்டிங் திஸ் எக்ஸ்பிரஷன். இப்போ என்னென்னா
எனக்கு இந்த டேர்மில் இஎம்எஃப் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கேயும் இஎம்எஃப் இருக்கா, இந்த இடத்துல ஒரு இஎம்எஃப் வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ பேசிக்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா கேவிஎல் இங்கே அப்ளை பண்ணி ஐ கண்டுபிடிக்க போகிறேன். கேவிஎல் அப்ளை பண்ணால் என்ன வரும்? E is equal to 3R into what? இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் வரும். I is equal to E by 3R. நான் பேசிக்கலாக இங்கே கேவிஎல் அப்ளை பண்ணுறப்பா எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன் வரும். நீங்கள் செக் கூட பண்ணி பார்த்துக்கோங்க. I is equal to E by 3R வரும். இதை எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 10 by 3. ஸோ E square by 9 R square into R. ஸோ இது கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? E square by R. ஸோ இந்த 3 கேன்சல் ஆச்சுன்னா 13 வருமா? ஸோ 30 E square by R. இப்போ நம்ம பேசிக்காக என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா இந்த வேல்யூ இது மாதிரி ஒரு டேர்மை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்றதை கவனிங்க. ஸோ இந்த இடத்துல பவர் இது வந்து பேரலாக இருக்குது. 3 பேருமே தே ஆர் கனெக்டட் டு டைரக்ட்லி டு அ பேட்ரி. ஸோ இந்த பேட்டரிக்கு என்ன இஎம்எஃப் இருக்கோ அந்த இஎம்எஃப் தான் என்ன இருக்கும்? எல்லாருக்குமே இருக்கும். பிகாஸ் தே ஆர் டைரக்ட்லி கனெக்டட். ஸோ டைரெக்டாக கனெக்ட் பண்ணும்போது இந்த 3 ரெசிஸ்டருக்கும் பேரலாக இருக்குது. ஸோ தே நீட் டு ஹேவ் சேம் வோல்டேஜ். ஸோ பவர் என்ன இருக்கும்? பவர் அக்ராஸ் இண்டிவிஜுவல் ரெசிஸ்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இதோட ஆன்சர் தான் நம்மளுக்கு டோட்டல் பவர் டெசிபேட்டட் நம்ம சொல்லணும். ஒரு ரெசிஸ்டரோட பவர் டெசிபேட்டட். இப்போ இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது. என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் இருக்குது? பவர் டெசிபேட்டடுக்கு V into Iன்னு எழுதலாம், இல்லை I square Rன்னு எழுதலாம், இல்லைனா V square by R. இப்போ என்ன எழுத போகிறேன்னா எல்லாருக்குமே வோல்டேஜ் அக்ராஸ் இட் இஸ் E. ஸோ E square by R ப்ளஸ் E square by R போடலாமா போடக்கூடாதா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 3 E square by R. ஸோ இங்கே E square by R வந்து 13 கண்டுபிடிச்சிருக்கோமா? ஸோ 30 into 3 into 30 we will have 90 watt. ஸோ when the parallel கனெக்ட் ஆகும்போது எவ்வளோ பவர் ட்ராப் ஆகுது, பவர் கன்சியூம் ஆகுது? 90. பவர் டெசிபேட்டட் வந்து 90 watt. இதே சீரீஸில் கனெக்ட் ஆச்சுன்னா வெறும் 10 watt தான் பவர் டெசிபேட் ஆகுது. ஸோ இது வந்து என்னது? பவர் டெசிபேட்டட் இன் சீரீஸ் கனெக்ஷன். இண்டிவிஜுவல் பவரை ஆட் பண்ணியிருக்கேன் 10 watt. அதே பவர் பேரலல் அரேஞ்ச்மெண்ட்டில் ஆட் பண்ணும்போது எனக்கு 90 wattன்னு வருது. லெட்ஸ் செக் த ஆன்சர் கரெக்டாக அப்படின்றத பார்க்கலாம். ஆன்சர் இஸ் கரெக்ட். ஓகேப்பா. ஸோ இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினட்டாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். ஸோ அவர் சேனல் ஆல்சோ க்ரோஸ். நீங்களும் வந்து நீட் கிளியர் பண்ணுங்கள் நல்லா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Nagarajan. All the best. Bye.